ஹாய் ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேரேஜ் வித் மை மாமா அப்படிங்கிற ஒரு டேக்கு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இது பாதி சிட்டியாக இருக்கும், பாதி வில்லேஜாக இருக்கும். மோஸ்ட்லி வில்லேஜில் வச்சு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகேடா. இது ஒரு ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட். இது தர்ஷினி அப்படிங்கிற ஒருத்தங்க இதை ரிக்வெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் தான் மூவிக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வரும். மூவி ஒன் ஷாட்டுக்குள்ள அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். அதையும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கடா, ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நம்ம சுகாவும் ஜேகேயும் ஆரமுக்கும் ஜின்னுக்கும் பிறந்த பிள்ளைங்க. அண்ட் நம்ம ஜேஹோப்புக்கும் ஒயனுக்கும் பிறந்தவங்க நம்ம ஜிமினும் டேயும். அண்ட் இதில் ஜேகேயும் ஜிமினும் ஒன்றா படித்தவங்க, ஐ மீன் ட்வின்ஸ் மாதிரி. நம்ம சுகா படித்து முடிச்சுட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காரு. ஓகேடா, இந்த சின்ன இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்கடா, மிச்சத்து ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ நீங்கள் தான் கையில் ஒரு கரண்டியை வச்சுட்டு இந்த பையனை என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியலை, டே டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. போயிட்டு டே டே எலும்புடா, டே எலும்புடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாம்மா, ஒரு 5 minutesமா அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே புரண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ பக்கத்தில் ஜிமின் தான் இருந்திருப்பான். ஜிமின் எந்திரிச்சிட்டு எலும்பாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே மறுபடியும் அப்படியே குப்புறப்படுத்துக்கிறான். இப்போ அப்படியே ஒயன் பார்த்துட்டு டே இப்போ மட்டும் நீ எலும்புலன்னு வையேன், இதை கரண்டி எடுத்து அப்படியே அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏம்மா இப்படி பண்ணுறேன்? டே ஆல்ரெடி மணி 8:30 ஆச்சுடா, சீக்கிரம் குளிச்சு எடுத்து கிளம்பி வா. உங்கள் அப்பா 9 மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு போயிடுவார், அவரு கூடயாவது நீ கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நேரத்தை எழுப்பி போட்டுருக்கலாம்ல. ஆமாம், இப்போ எழுப்புனதுக்கே 5 நிமிஷம்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னேன். காலேஜ் பஸ் 8:45 வந்துடும், நீ ஏமா 8:30 எழுப்புற அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டா நான் 8 மணிலேருந்தே உன்னை எழுப்பிட்டு இருக்கேன், நீ எழும்புறியா அப்படிங்கிற கேட்டோன்னே, சரி அப்போ எங்க அப்படின்னு கேட்டோன்னே, அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காரு, இப்போ வந்துடுவார், 9 மணிக்கு முன்னாடி கீழே வந்தால் தான் உன்னை கூட்டிகிட்டு போவார், இல்லைன்னு வையன் அவனு விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னேன். சரி சரி கிளம்பி வரேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்படி நீங்களும் அப்படியே கீழே போயிடுறீங்க. இப்போது நீங்கள் அப்படியே கீழே போகும்போதுல அங்கே ஜெய்ஹோப் தான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. பார்த்துரு, என்னடி அவன் முழிச்சிட்டானா அப்படின்னு சொன்னேன்னா, முழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, இன்றைக்கி அவனை கொண்டு ட்ராப் பண்ணிட்டா போகணும் அப்படின்னு சொன்னானே. பின்ன என்ன தான் பண்ணுறது, அவன் எழுப்புனாலும் எழும்ப மாட்டேங்கிறான். நானும் எத்தனை நேரம் ஜிமின்ட்டு சொல்லி அனுப்புனேன் தெரியுமா? ஜிமின் அவ்வளோ நேரம் எழுப்புனதுக்கப்புறம் அவன் எழும்பாமல் அப்படியே கடந்துட்டான். என்ன பண்ணுறது? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவன் தானே அவனையும் சேர்த்து கூட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னானே. சரிடி, எனக்கு ஒரு கப் காஃபி எடுத்துடாடி அப்படின்னு சொன்னானே. இப்போ நீங்களும் போய் இப்படி காஃபி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே ஒரு 9 o'clock ஆகுது. இப்போ அப்படியே உறக்க கறக்கத்துலேயே அப்படியே கீழே வரான். என் டேய் நீ குளிச்சியா இல்லையா அப்படின்னு சொன்னேன்னா, குளிச்சாம்மா. அப்புறம் ஏன்டா கண்ணை கசிக்கிட்டே வர அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தூக்கம் வருதுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ நேற்றுக்கு 2 மணி வரை ஃபோன் நோண்டியிருக்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னேன். உன்ட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நைட்டு ஃபோன் எடுக்காதன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா அப்படியே முன்ன வராங்க. இப்போ பார்த்துட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு விட்றி அப்படின்னு சொன்னானே. கூட்டிகிட்டு போங்க, இந்தா தின்னு தோலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையிலே அப்படியே டியூன் பாக்ஸ் வைக்கிறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு பை பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டே அப்படியே ஜேஹோப் கூட அப்படியே கிளம்பி நம்ம டே அப்படியே காலேஜுக்கு போகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா இங்கே ஜென்னு தான், ஜேகே கடைக்கு போயிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, காலேஜ் படிக்கிற டைம் தான் என்ன தூங்க விடலை, இப்போ வீட்டில் வெட்டியாக இருந்தாலும் தூங்க விட மாட்டேங்கிறீங்க, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜேகே கத்திக்கிட்டே கீழே வராது. இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, இங்கே பாரு ஜேகே, பருப்பு வாங்கணும், உளுந்து வாங்கணும், அப்புறம் அரிசி வாங்க வேண்டியது இருக்குது, நிறைய பொருள் வாங்கணும் ஜேகே, வீட்டில் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, சரி லிஸ்ட்டு கூட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நிறைய பொருள் வாங்கணும், அதனால் நீ ஒத்திக்கு போனால் சரிப்பட்டு வராது, வா நீ என் கூடயே வா அப்படின்னு சொன்னோன்னே, மாமா உன் கூட வரமாட்டேம்மா, நீ வந்தால் டென்ஷன் ஆக்கும், நீ அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே யாரையாவது பார்த்தேன்னு வை, 1/2 மணிக்கு 1 மணிக்கு நின்று பேசிக்கிட்டே இருப்பேன், டென்ஷன் ஆகும்மா, மரியாதையை எனக்கு விட்டுருமா, நான் ஒத்திக்கே போய் உனக்கு வாங்கிட்டு வரேன் கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை ஜேகே அது நான் வந்தால் தான் முடியும் வா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாதுமா, நீ வந்தால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜின் கேட்குறாரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு,
சரி வந்து தொலைகிறேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னை அப்படியே கூட்டிகிட்டு ஜேகே தான் அப்படியே போகிறோம். ஜேகே சொன்னது மாதிரி தான் அங்கே வந்து ஷாப்பிங்கில் வந்து ஷாப்பிங் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. வாமான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு 2-3 பேர்த்தெல்லாம் பார்த்தானா அப்படியே நின்று 10 நிமிஷம் 20 நிமிஷம் நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்து இனிமேல் நீ என்னை கடைக்கு கூப்பிட்டேன்னு வையேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிடா போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஷாப்பிங்லாம் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 10 மணிக்கு ஷாப்பிங் போயிருப்பாங்க. வீட்டுக்கு வரதுக்கு 1 மணி ஆயிருக்கும். பார்த்தியா இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒன்று நான் கூட்டிகிட்டு போகாதது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிடா இன்னைக்கு அவங்கள எல்லாத்தையும் பார்க்க முடிச்சுட்டு எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா, இவங்க எல்லாரும் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெய்க்கு எப்படி மேலே போகிறான். டே சாப்பிடலடா சரி போடு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின் வந்து சாப்பாடு வச்சிட்ருக்கிறாரு. ஜெய்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜெய்கேக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. இப்போ அந்த ஃபோன் காலை எடுத்து அப்படி காதில் வச்சுட்டு சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே டேய் இன்னைக்கு வெளியே எங்கேயா போகலாமா, வீட்டுக்குள்ளே செம்மையாக போர் அடிக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே வெளியேயா எங்கே போகிறது அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் ஒரு பீச் இருக்கலாம் அங்கே போகலாமா அப்படின்னு சொன்னேன். அங்கெல்லாம் போய் போர் அடிச்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கேயா போகலாம்டா, வீட்டுக்குள்ளே இருக்க செம்மையாக போர் அடிக்கிறா அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜேகே பார்த்துட்டு சரி ஜிமின் போகலாம், ஆனால் எப்படி சொல்கிறது, சொன்னாலே லவ் பண்ணுறியான்னு அடுத்த வார்த்தை கேட்பாங்க, வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபோனை வச்சுட்டு இப்போ அப்படியே ஜேகே அப்படியே ஜின்னுக்கிட்ட போகிறாரு. அப்படியே ஜேகே ஜின்னை பார்த்துட்டு மா அப்படின்னு சொன்னேன். என்னடா அது ஜிமின் எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கூப்பிட்றான், போயிட்டு வரட்டா, சரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ என்ன இல்லைடா அவன் உன்னுடைய அத்தை பையன், நீ அவன் கூட ஊர் சுற்றுறது எனக்கு சரியா படலையடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவன் என்னுடைய ஜஸ்ட் பிரதர் மாதிரி விட்டேன் அப்படின்னு சொன்னானே. எங்கிட்டோ நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின் சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜேகே பார்த்து சரி ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே வெளியே வரான். இப்போது ஜிமின் தான் நான் வெளியே ஜேகே கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னானே. ஜேகே கூடயா அவன் வரானா அப்படின்னு சொன்னானே. ஆமாம்மா வெளியே வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னானே. சரி பார்த்து போனேன் அப்படின்னு சொன்னானே. சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினுமே ஜேகே கூட போகிறான். இப்போ அவங்க 2 பேரும் அங்கே இங்கேன்னு ஊரில் சுற்றிட்டு இவங்களுக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. சரிடா எடி நாளைக்கு பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொன்னோன்னே. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜிமின் அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். இப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் தான் உங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே. ஊர் திருவிழா வருதுடி, அதுக்கு ஊர் திருவிழா வருதுன்னு சொல்கிறேன் அதுக்குன்னு கேட்குற, வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொன்னோன்னே. சரி வரேன், டேக்கு லீவு கிடைக்குமான்னு தெரியலை அப்படின்னு சொன்னேன். பையனுக்கு லீவு போட்டு கூட்டிகிட்டு வாடி அப்படின்னு சொன்னேன். சரி அண்ணன் வருதா அப்படின்னு கேட்டோன்னே. அண்ணனா அவனுக்கு நான் ஃபோன் அடிக்கவே இல்லை, அவன் எந்த வருஷம்டி திருவிழாக்குன்னு வரான் அப்படின்னு சொன்னானே. அவன் வராமல் நான் வரலாமா, டென்ஷனாக இருக்குமா, அண்ணன் வந்தால் தான் ஜாலியாக இருக்கும், அண்ணனை வர சொல்ல, அண்ணன் வரானா நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி அண்ணன்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணன்கிட்ட கேட்டு கால் பண்ணு, அப்போ தான் அவரையும் லீவ் எடுக்க சொல்ல முடியும், இல்லைனா அதான் அண்ணன் வரல நான் மட்டும் எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவரையும் கேட்பார். அண்ணன் வரானான்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஃபோன் வச்சிடுறீங்க. இப்போ அவங்க நேராக ஆரம்க்கு தான் கால் பண்ணுறாரு. இப்போ ஆரம் அப்படியே ஃபோன் எடுக்கவே இல்லை. இப்போ நேராக ஜின்னுக்கு கால் பண்ணோன்னே. சொல்லுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்னோன்னே. இந்த வருஷம் திருவிழா வருதுல்ல நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே. அதுவா அவர் வராமல் நான் எப்படியத்த வர்றது அப்படின்னு சொன்னோன்னே. அவன்கிட்ட கேட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவர் நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கூட வரலையே அப்படின்னு சொன்னேன். மணி 7 ஆச்சு இன்னும் வரலையா? வரல அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின் அப்படி டைமை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ கரெக்டாக ஆரம்பம் அப்படி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்து ஜின் செம்மையாக தலைவலிக்கு ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துருவாயேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரி நாங்கள் உங்கள் அம்மாட்ட பேசிகிட்ருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அப்படியே ஆரம் கையில் கொடுத்துட்டு அப்படியே ஜின்னு உள்ளே போகிறாரு. இப்போது ஆரம் பார்த்துட்டு என்னம்மா டேய் திருவிழாக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னேன்னா. ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது, திருவிழாக்கெலாம் இந்த தடவை முடியாது, நீ எந்த தடவை வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. புரிஞ்சுக்கோம்மா ஆஃபீஸில் ஒர்க் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு சொல்கிறாரு. இப்போ பார்த்துட்டு இப்போ எந்த வருஷமும் தங்கச்சி வருவா அப்படின்னு சொன்னானே. சரி இந்த வருஷமாக அவளை கூப்பிடு, நீ வராமல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா, நீ வாடா அப்படின்னு சொன்னேன். ஏன் நீ வரலன்னா அவள் புருஷனும் வரமாட்டான்,
அதனால் அவள் வரதுக்கு மடிக்கிறா. எத்தனை வாட்டி தான் பிள்ளைங்க கூடயே வருது. அவளுக்கும் ஆசை இருக்கும்ல புருஷன் கூட அங்கே வரணுன்ட்டு. நீ வராத உடனே அவள் ஹஸ்பண்ட் வெளியே வர மாட்டேக்காரு அப்படின்னு சொன்னானே. மா ஏம்மா அப்படின்னு சொன்னானே. டேய் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போயிருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. வரியா அப்படின்னு கேட்டோன்னே. வரேன் எத்தனை நாள்? ஒரு 10 நாள் இருக்கும்டா. சரி வரேன் அப்படின்னு சொன்னேன். டேய் சுகா வருவானாடா? சுகாவுக்கு கால் பண்ணணும், வரானாங்கிற டவுட்டு தான் அப்படின்னு கேட்ட உடனே சரிடா சுகா கிட்ட கொஞ்சம் பேசி பாரு அப்படின்னு சொன்னானே. மா அவன் என்னோட பிஸி மாதிரி பேசுவான்மா, மூஞ்சி கொடுத்து கூட என்கிட்ட பேச மாட்டான். ஜின்னுகிட்ட சொல்லி ஃபோன் அடிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னானே. சரிடா நான் தங்கச்சிட்ட ஃபோன் அடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் அப்படியே ஃபோன் வச்சிடுறாங்க. இப்போ அப்படியே ஜின் வெளியே வந்துட்டு அவன் ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டேன், நீங்கள் என்னங்க அத்தைக்கிட்ட போய் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜின் கேட்டுகிட்டே வெளியே வர்றாரு. பதில் பின்ன என்னை என்னடி சொல்கிற சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே. போய் நம்ம போய் பார்க்கலாம், பட் சுகா அப்படின்னு சொன்னேன். பேசி பாரு, அவனையும் நான் பார்த்து 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது, அப்படியே சுகாவையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. சரி அவங்க நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே உள்ள கான்வர்சேஷன் அப்படியே முடியுது. அப்படியே இந்த சரி பார்த்தோன்னா இப்போ நீங்கள் தான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அண்ணன் வருதா அப்படின்னு சொன்னோன்னே. ஆமாண்டி வரானாண்டி, நீ பசங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே. அண்ணன் வரான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என் 2 பைசா ஒரு டேக்கு லீவு போட்டு அவரையும் லீவ் போட சொல்லி என்னால் வர முடியாதா? நீ கவலைப்படாதம்மா, குடும்பத்தோடு இங்கே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அப்பா இப்போவாது வரேன்னு சொன்னியே அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா 2 வருஷமாக அண்ணியும் நானும் தான் அங்கே வருவோம், அண்ணியும் அவங்க பையனை கூட்டிகிட்டு வருவோம், நானும் என் 2 பசங்களையும் கூட்டிகிட்டு வருவோம், அவரும் வரமாட்டார் அண்ணனும் வரமாட்டான், போர் அடிக்குமா, அதனால தான் இந்த தடவை அண்ணன் வராமல் நான் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். அதான் இப்போ அண்ணன் வரேன்னு சொல்லிடுச்சுல அப்படின்னு சொன்னோன்னே. ஆமாண்டி அதான் சுகாவையும் கூட வரதுக்கு அந்தளவு சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே. என்ன சுகா வரானா? ஆனால் சுகாவுக்கு லீவு கிடைக்காதுன்னா அண்ணன் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான், பேசுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரிம்மா சரி அவன் வரானா, நான் அவர்கிட்ட நீ பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கால் அப்படியே கட் பண்ணிடுறீங்க. இப்போ ஜெய்ஹோப் அப்படியே மேலேருந்து கீழே வந்துட்டு பசிக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து ஜெய்ஹோப் கீழே வராரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டேன்னு கத்துனா. இப்போ டே தான் அங்கே அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே நீங்கள் மேலே போயிட்டோம். டே என்ன பண்ணுற, நீ படிக்கலை, நீ விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே. அம்மா இது கடைசி ஓவர்மா, இதை மட்டும் முடிச்சிட்டேன்னு வையேன் அப்படின்னு சொன்னோன்னே. இந்த ஆர்வத்தை படிப்பில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டே அப்படி கத்திட்டே பின்னாடி வரான். இப்போ ஜிமின் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ பார்த்து சிரிக்காதடா அப்படின்னு சொன்னோன்னே. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் டே 2 பேருமே அப்படியே கீழே போகிறாங்க. இப்போ கீழே போய் எதுக்குமா ஃபோனை போடுங்க, ஃபோனை கொடுமா அப்படின்னு சொன்னோன்னே. சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜெய்ஹோப்பை பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொன்னோன்னே. சொல்லு. இல்லை அம்மா திருவிழாக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே. போயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே. என்னங்க நான் ஒன்றும் போயிட்டு வர்றதுக்காகவா உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே. போடி அங்கே வந்தால் டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே. என்றைக்கும் வர்றத என் அண்ணனே இந்த தடவை வரணும், உங்களுக்கு இன்னும் நோவு தான், மரியாதையே கிளம்பி வந்துடுங்க இல்லைன்னு வைங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே. கத்தாதடி உன் அண்ணன் வரானா அப்படின்னு சொன்னோன்னே. என் அண்ணனும் வரானா, நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. எனக்கு ஆஃபீஸில் லீவு கேட்கணும், ஒரு வேளை லீவு தந்தா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப் எப்படியே சாப்பிட்டு எழும்புறாரு. என்னங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படி எந்திரிச்சு அப்படியே பின்னாடியே போகிறீங்க. போயிட்டு என்னங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க, லீவு கிடைச்சா இல்லை 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு வரீங்க. ஏன்னா 10 நாளா, ஒரு நாள் 2 நாள் தான் லீவ் எடுக்க முடியும், 10 நாள்லாம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்குள்ளே போகிறீங்க. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு திருவிழாவா, திருவிழாவுக்கு போனா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுட்டு சரி ஓகே திருவிழா தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே பிளேட்டெல்லாம் கொண்டு அங்கே வச்சுக்கிட்டு டிஷ்வாஷில் கொண்டு வச்சுக்கிட்டு அப்படியே அவர் மேலே போகிறாரு. இப்போ டேயும் அப்படியே மேலே சாப்பிட்டுட்டு அப்படியே அதில் தான் ஃபோன் இருந்திருக்கும், ஃபோனையும் தூக்கிட்டு அப்படியே மேலே ஓடுறாரு. இப்போ அப்படியே நீங்கள் தான் அப்படியே உள்ளன்ட்டோம் என்னங்க அப்படின்னு சொன்னோன்னே. சொல்கிறீ லீவ் எடுத்துகிட்டு வாங்க, என் அண்ணனே 10 நாள் லீவ் எடுக்கும். உங்கள் அண்ணன் கம்பெனி ஓனர் டி அப்படின்னு சொன்னோன்னே. ஆமாம்
நான் அந்த கம்பெனியோட மேனேஜர்டி. சிஓ லீவ் எடுத்தாருன்னா மேனேஜர் தாண்டி இந்த கம்பெனியை பார்த்துக்கணும். மேனேஜரும் லீவ் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் குறுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ புறமாட்ட உடையன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கோவப்படாதடி, ஏன்டி கோவப்படுற, பார்த்து பிபி சுகர்லாம் தலைக்கு ஏறிட போகுது அப்படின்னு சொன்னேன். ஐயோ ஒன்றால் தான் எனக்கு பிபி சுகர்லாம் ஏறுது அப்படின்னு சொன்னேன். கூல் உனக்கு என்ன லீவ் எடுக்கணும் அவ்வளோ தானே, நாளைக்கு உங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறேன், உங்கள் அண்ணன் ஒரு வேளை எனக்கு லீவு தந்தா இல்லை தரலன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவனை பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜெய்கோப் பார்த்துட்டு என்ன தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெய்ஹோப்பும் படுத்துறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான். இப்போ அப்படியே காலையில் ஒரு 10 o'clock போல் ஜெய்ஹோப் வந்து அப்படியே ஆரம்பிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. பதில் அந்த மீட்டிங்லாம் கரெக்டாக பார்த்தீங்களா? பார்த்துட்டேன் சார். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொன்னேன். முடிச்சிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப் பார்த்துட்ருக்குறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு மத்தியானம் நேரம் இருக்கும். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆரம்பமே கூட தான் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சா அப்படின்னு சொன்னானே. என்ன ஃபோன் கால்? திருவிழாவுக்கு வர சொல்லி. ஐயோ அது ஒரு பக்கம் டென்ஷனு. சாகிறதுக்கு முன்னாடியாவது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக்குறாங்க. நீங்கள் வரேன்னு சொன்னனால இப்போ உங்கள் தங்கச்சி ஏன் கழுத்தப்பட்டா இருக்கா அப்படின்னு சொன்னானே. ஏன்னா நீ லீவ் எடுக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெய்ஹோப்பும் தலையாட்டுறான். சரி என்ன பண்ணுறது ஜெய்ஹோப், நீ அது ஒரு 5 daysக்கு வர முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே. இப்போது நீங்கள் லீவு மட்டும் தரலன்னு வைங்களேன் அப்படின்னு சொன்னேன்னா. தரலண்ணா உங்கள் தங்கச்சிக்கிட்ட நீங்கள் தான் பதில் சொல்லணும், எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஓ அவளை அந்த பேயை கூட மேய்க்க வேண்டியது இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ அப்படியே ஜெய்ஹோப் சிரிக்கிறாரு. இப்போ அதில் என்ன இல்லை இப்படி பொசுக்குன்னு உங்கள் தங்கச்சி பேயின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே. ஆமாம் அது ஒரு ராட்சசி, குட்டி ராட்சசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. பார்த்துட்டு சரி ஓகே 10 days தானே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு சரி ஓகே நம்ம 2 பேரும் 10 days லீவு, இங்கே இருக்கிற நம்ம அதர் டீம் லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்களே அவனுங்களை வச்சு ஒர்க்கை பார்த்துக்கலாம், ஏதாவதுனா கால் பண்ண அர்ச்சனா நம்ம இங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப் அப்படியே போயிருப்பார். இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ அப்படியே நீங்கள் தான் அப்படியே ஓடி போய்ட்டு என் அண்ணன் லீவு கொடுத்தானா இல்லையா அப்படின்னு சொன்னேன். உங்கள் அண்ணன் லீவ் தந்துட்டாண்டி தள்ளுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே ஜெய்ஹோப் உள்ளே போகிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு லீவு தந்தனாலும் என்கிட்டேருந்து தப்பிச்சா இல்லை மண்டே உடச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தா இந்த சைடு தான் அப்படியே ஜின்னு வந்து சுகா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. டேய் புரிஞ்சுக்கோடா, பாட்டி உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே. அம்மா என்னால் முடியாதும்மா, என்னம்மா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எப்படி நான் இங்கேருந்து கிளம்பி வர்றது அப்படின்னு சொன்னோன்னே. டேய் ஒரு மாதமாக லீவ் எடுத்துகிட்டு வாயேன்டா அப்படின்னு சொன்னோன்னே. அம்மா டே 3 yearsன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னேன், ஆனால் 7 years ஆச்சு அங்கேயே தான் இருக்க, உனக்கு கல்யாணம் காட்சின்னு ஒன்று பார்க்கணுன்னு எனக்கும் இருக்காதாடா அப்படின்னு சொன்னோன்னே. அது வேணான்னு தான் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. டேய் சரி ஊருக்காது வாடா அப்படின்னு சொன்னேன்னே. அம்மா வர்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அம்மா கஷ்டம்மா வர்ற இங்கே மட்டும் நீ வரலன்னு ஏன் இதுக்கு மேலே அம்மாட்ட பேசுகிறாத அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அம்மா பொசுக்குன்னு கோவப்படுறம்மா நீ அப்படின்னு சொன்னானே. ஏன் உனக்கு கோவம் வரம்பிச்சுல எனக்கு கோவம் வரதில்ல தப்புன்னு இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பார்த்துட்டு சரி வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், 3 வருஷம்தான் அங்கே போய் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு என்கிட்ட சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொன்னானே. ஆமாம் இப்போ அதுக்கு என்ன வரும்போதுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வா, எதுக்கு மேலே நீ வெளியூருக்கு போனேன்னு வையேன். இதெல்லாம் ஓவர்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இங்கே பாரு சுகா, 7 வருஷம் அம்மாவும் என் அப்பாவையும் பிரிஞ்சு இருந்துட்டேன், இதுக்கு மேலே நீ பிரிஞ்சு போனேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொன்னானே. சரி கேட்டுட்டு வரேன், ஒரு வேளை கிடைக்கலான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா அப்படியே கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு என்னடி கால் பண்ணானா அப்படின்னு சொன்னேன்னே. 2 போட்டிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி கொஞ்சம் தலைவலிக்குது, நீ அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடு சரியா அப்படின்னு சொன்னானே. நான் அத்தைக்கிட்ட தானே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சின்ன அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறாரு. ஆரம்பம் போயிடுறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 week ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே சுகா தான் வீட்டுக்கு வராரு. இப்போ இன்றைக்கி வந்து ஆரம் வந்து ஹாஃப் டே பர்மிஷன் எடுத்துருப்பாரு, ஏன்னா சுகா வரான் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே ஹாஃப் டே நான் பர்மிஷன் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே ஜெய்ஹோப்ட்டு சொல்லிவிட்டு ஆரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. பார்த்துட்டு ஏன்டா இப்போ தான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சா அப்படின்னு சொன்னேன்னா சுகா வந்து பார்த்துட்டு அவன் எதுவுமே சொல்லலாம், அமைதியாக இருக்கிறான். இப்போ அப்படியே ஜென் பார்த்துட்டு ஐயோ என் சொல்லு 7 வருஷம் இந்த அம்மாவை விட்டு பிரிஞ்சிருந்தியாடா அப்படின்னு சொன்னோன்னா.
இத்தனை வருஷம் காதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருந்துச்சு, இன்னைக்கு தான் காது எண்ணி பஞ்சர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ளே போய் நேராக போய் பெட்டில் தொப்புன்னு போய் உழுறான். டேய் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே சுகர் திரும்பி பார்த்துரு, என்னடா உனக்கு பிரச்சனை? என் ட்ரெஸ் எல்லாம் நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன்டா அப்படின்னு கேட்டேண்ணே. இந்த ட்ரெஸ்ஸா சீத்துக்கிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டை தூக்கி இறையான். உங்கள் பாரு வந்த உடனே உன் வேலையை காட்டிட்டல அப்படின்னு சொன்னேன். என் ரூமில் நீ என்னடா பண்ணுற, முதல்ல என் ரூமில் நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஜின் அப்படியே உள்ளே போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே, இது என்னோட ரூமில் அவன் என்னமா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்ட உடனே, டேய் உன்னோட ரூமை தாண்டா அவனுக்குன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா என் ரூமை கொடுக்குறேன், உனக்கு அந்த சைடு ஒரு புதுசாக ஒரு ரூம் கட்டியிருக்கேன், அது ரொம்ப சைலண்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அது சவுண்ட் ப்ரூஃப் கூட, நீ அந்த ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்னானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுற சுகா என்ன பண்ணுறான்னா அப்படியே எலும்பி அந்த ரூம்குள்ளே போயிடுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ சுகா தான் கீழே உட்காந்து அப்படியே லேப்டாப்பில் ஏதோ பார்த்துக்கிட்டே அவர் டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே போய்ட்டு, மா எனக்கு ஒரு காஃபிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனும் போய் அப்படியே ஃப்ரெண்டில் உட்காடுறான். இப்போது அவனுக்கு ஜிமின் தான் கால் பண்ணுறான். ஜிமின் கால் பண்ணிட்டு, மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, சொல்கிறா அப்படிங்கிறேன்னு, உங்கள் அண்ணன் வரேன்னு சொன்னானே வந்துட்டானா அப்படின்னு சொன்னானா, வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே சுகா பத்திரம், யாருக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னானே, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டேனே. அதான் எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டேன். அதை நீ கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை என்னை பற்றி கேட்குற அந்த மகான் யாருன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஜிம் தான் கேட்டான் அப்படின்னு சொன்னேன். ஓ ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதாவது சுகா அப்படி சைலண்ட் ஆகுறாரு. நம்ம என்ன ஜிம்மினோட பேரை கேட்டோன்னே சைலண்ட் ஆகுற அப்படின்னு கேட்டேனே, அத்தை பையன் தானே அதனால தான் சைலண்ட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே சொல்கிறான். இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, பாரு அவங்ககிட்ட நீ உத வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே ரூம்குள்ளே போயிடுறான். இப்படியே ஒரு 1 வீக் கூட ஸ்கிப் ஆகுது. இப்போது அதாவது எல்லாருமே கிளம்பி அப்படியே அந்த கிராமத்துக்கு தான் போகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போகிறீங்க, 2வது தான் வரேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்கள் அப்படியே போயிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என் சொல்லும் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நல்லா இருக்கேம்மா, என் பேர பிள்ளைங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவனுங்களாம் நல்லா இருக்கிறானுங்க, அவனுங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சைடில் பார்த்தா அங்கே ஜெய்ஹோப் வந்து அவ்வளோ லக்கேஜும் எடுத்துகிட்டு உள்ள வராரு. பார்த்துட்டு, மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேனே. நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை பார்த்துட்டு, நீ அந்த ரூம் எடுத்துக்கூடி, பக்கத்தில் இருக்க ரூமை அண்ணன் எடுத்துக்கிட்டோம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே. சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ரூமை காட்டி எங்கள் லக்கேஜில் கொண்டு அந்த ரூமில் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சொன்னோன்னே இப்போ ஜெய்ஹோப் அப்படியே அந்த லக்கேஜ்லாம் எடுத்து கொண்டு உள்ளே வச்சிடுறாரு. இப்போ பின்னாடியே ஆரமும் வராரு. இப்போ ஆரம் பார்த்துட்டு, அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரமாக அப்படியே இறங்கி உள்ளே போகிறாரு. உள்ளே போய்ட்டு மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே போய் ஹக் பண்ண உடனே, உனக்கு அது திருவிழாக்கு வரதுக்கு அவ்வளோ நாள் இல்லை, எத்தனை வருஷம் உனக்கு கூப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காதையே பிடிச்சி அப்படி திருவுறாங்க. மாமா விட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம் கத்துறாரு. இப்போ இந்த சவுண்டை கேட்டு நீங்களும் அண்ட் ஜெய்ஹோப் 2 பேருமே வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்த உடனே மாமா விடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எத்தனை வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி காது திருவுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஆரமோட அப்பாவுமே வந்திருப்பாரு. வந்துட்டு, ஏன்டா இந்த அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு இப்போ தான் வரதுக்கு நேரம் கிடைச்சாடா அப்படின்னு சொன்னோன்னே, பா சாரிப்பா காதை விடுமா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எத்தனை வருஷம்டா 3 வருஷமாக என்ன பார்க்க வரலடா நீ அப்படின்னு சொன்னோன்னே, சரி சாரி அப்படின்னு சொன்னோன்னே, உன் சாரியை நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அவங்க அப்படியே காதை விடுறாங்க. இந்த ஐயோ காது என்ன வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம் அப்படியே காதை தேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ என்னன்னா ஜேகே வந்து அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஜிமினி ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, சங்குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி 2 பேரும் அப்படியே தோளில் கை போட்டுருக்குறாங்க. இப்போ அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, 2 பேரும் தோஸ்து சேர்ந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கிட்ட போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படியே அவனும் ஹக் பண்ணிட்டு, எப்படி இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் நல்லா இருக்கேன், என்ன அம்மா காதை பிடிச்சி ரொம்ப திருவிட்டோ அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப வலிக்கிடி அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு தான் அம்மாவை திருவிழாக்கு வராட்டாலும் இடையா ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்கிறது. 3 வருஷமாக இந்த தசா பக்கமே வரல, அதான் அம்மா காது திருவி விட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். நீ அம்மாவுக்கு எடுத்து கொடுக்காம இருந்தாலே சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ ஜின்னும் பின்னாடி வந்துட்டு அத்தை அப்படின்னு சொன்னேன். வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்லோரும் அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க.
அதாவது மொத்தம் அங்கே 5 ரூம் உண்டு. அதில் ஒரு ரூமில் பாட்டி தாத்தா இருப்பாங்க, இன்னொரு ரூமில் ஆரமும் ஜின்னும் இருப்பாங்க, இன்னொரு ரூமில் ஒயனும் ஜேகோப்பும் இருப்பாங்க. மேலே ஒரு 2 ரூம் உண்டு. அதில் ஒரு ரூமில் வந்து நம்ம ஜிமினும் டேயும் இருக்கிறாங்க, இன்னொரு ரூமில் வந்து நம்ம ஜேகேயும் சுகாவும் இருக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே எல்லோரும் கீழே அப்படியே கிளம்பி தான் வராங்க. ஏன்னா இன்றைக்கி திருவிழா கொடி ஏற்றுறாங்க. அதனால அவங்க அப்படியே கீழே வராங்க. வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, என் பேர பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது ட்ரெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 4 பேரும் பார்க்குறாங்க. இப்போ பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னேன். என்னது வேஸ்ட்டியா பாட்டி? சத்தியமாக சொல்கிறேன் பாட்டி, வேஸ்ட்டியெல்லாம் கெட்ட தெரியாது பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எருமக்கடா வயசு ஆனதுக்கப்புறமும் வேஸ்ட்டு கிட்ட தெரியாதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ டே சொல்கிறான். பார்த்துட்டு என்ன உனக்கு மட்டும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியும், எங்கள் அம்மா எனக்கு கிட்ட சொல்லி கொடுத்துருக்குறாங்க, உனக்கு தான் கிட்டவே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ ஆரம்பத்தில் ஏன்டா என்ன அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு கேட்ட உடனே, நீ என்னைக்குப்பா நீ கெட்ட சொல்லியிருந்த அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு போடா போய் அதை கெட்டிட்டு வாடா போடா அப்படின்னு சொன்னேன். எனக்கு கெட்ட தெரியாதுப்பா, உன் அண்ணன் கிட்ட கேட்கு, உன் அண்ணன் சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன். எனக்கே கெட்ட தெரியாது அப்படின்னு சொன்னேன். கடவுளே போங்கடா ரூமுக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே மேலே ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ டே வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போகிறான். இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு சிரிக்காமல் வாயாண்டா அப்படின்னு சொன்னேன். இல்லை மாமா மருங்க நல்லா காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே பின்னாடியே போகிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே அப்படியே வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டுட்டு அப்படியே எல்லோரும் வரிசையே கீழே வந்து நிற்கிறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் பார்த்துட்டேன், என் பசங்களை இன்றைக்கி தான் வேஷ்டி சட்டோடி பார்க்குறேன், ஐயோ என் கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே கையால் அப்படியே சொடக்கெடுக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே 2 பேர் சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. பார்த்துட்டு என் 2 பசங்களையும் எந்த பையனுக்கும் கொடுத்து வச்சுருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பாட்டி பார்த்துட்டு அழகாக இருக்கிறானுங்கள அப்படின்னு சொன்னேன்னே, ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன எல்லாருமே அப்படியே கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி அந்த கடையெல்லாம் சுற்றி இருக்குது. இப்போ அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி எடுத்து பார்த்துக்கிட்டு இப்போ எல்லோரும் அப்படியே வந்து உட்காடுறாங்க. உட்காந்த உடனே இப்போ அப்படியே ஆரம்பிக்கிட்ட அப்படியே ஜெயிக்க போயிட்டு, அப்பா நிறைய கடை இருக்குப்பா, கொஞ்சம் காசு கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்குடா ஏதாவது நான் வாங்கிக்கிறேன்ப்பா, கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாரு. இப்போ வாங்கிட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வாப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜெய்க்கு இங்கேருந்து போயிடுறாரு. இப்போ டேயும் பார்த்துட்டு எனக்கும் கொடுமா, நானும் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த புடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படியே டேயோட கையில் கொடுக்குறீங்க. இப்போ சுகா பார்த்துட்டு, ஐயோ இவனுங்க வேறு சுற்றுன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க, இவங்களுக்கு சென்டரில் இருந்தால் நம்மளும் பஞ்சர் ஆக்கி விட்ருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். உனக்கும் போகணுமாடா போ, ஆனால் அவனுக்கு பின்னாடியே போ அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்றும் அவனுக்கு பின்னாடிலாம் ஒன்றும் போகல, கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொன்னேன். எதுக்கு? பொறி வாங்கி தெப்ப குளத்தில் போய் பொறி போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பி கொடுத்தோடனே இப்போ சுகாவும் அப்படியே அங்கே போயிடுறாரு. இப்போ எல்லோரும் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அங்கே போய் வேண்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். என்னடி? இல்லைம்மா 2 பசங்க இருக்கிறானுங்க, ஒருத்தனுக்காக கல்யாணம் பண்ணணும்ல, அதான் கொஞ்சம் வேண்டி கயிறு கட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெய்ஹோப்பையும் கூப்பிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. இப்போ அப்படியே ஆரம்பம் சின்னம் தான் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இப்போ அப்படியே அந்த பாட்டி பார்த்துட்டு, டேய் ஆரம்பு அப்படின்னு சொன்னேன். என்னம்மா? இல்லைடா நான் வந்து 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஜோசியரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு என்ன? நம்ம சுகாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னார்டா. அப்படி கொஞ்சம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அப்புறம் 3 வருஷத்துக்கு நம்ம வீட்டில் விசேஷமே இருக்காதுன்னு சொல்லிட்டாருடா. சுகாவுக்கு பண்ணாமல் நம்ம ஜிமினுக்கும் ஜேகேக்கும் கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்து அப்படின்னு சொன்னேன். பாத்தியா உன் தங்கச்சி ஜிமினுக்கு நல்லா வரணும் அமையணும்னு சொல்லிட்டு அவள் அங்கே போய் கயிறு கட்ட போயிருக்கா. சுகாவுக்கு பார்க்காம எப்படிடா நம்ம ஜிமினுக்கு பார்க்குறது அப்படின்னு கேட்டோன்னே, கரெக்டு தான் அம்மா, இப்போ எங்கே போய் பொண்ணு பார்க்க சொல்கிறது? இது மட்டும் இல்லாமல் அவன் கல்யாணமே வேண்டான் இருக்கான், அவன்கிட்ட போய் நான் எப்படி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் சுகாட்ட பேசி பாறான்டா, இன்னும் 2 மாதத்துக்குள்ளே கல்யாணம் மட்டும் முடியலான்னு வை, அதுக்கு பிறகு அவனுக்கு எப்போவுமே 3 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணமே முடியாதுன்னு சொல்லி வச்சுருக்காருடா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போது என்ன பண்ணுறதுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்ருக்குறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு, ஆமாங்க அத்தை சொல்கிறதும் கரெக்டு தான், சுகாவுக்கு கல்யாணம் பண்ணாமல் எப்படிங்க நம்ம ஜிமினுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம சுகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அதுக்கு சுகாவை ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, அவனை நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஃபஸ்ட்டு நீ அவன்கிட்ட பேசு, நம்ம 2வது பின்னாடி ஏதாவது பொண்ணு பார்க்கலாம்
அப்படின்னு சொன்னேன். என்ன 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 பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் அப்படியே இங்கே வரீங்க. இப்போ அப்படியே நீங்கள் அங்கே வந்து இருந்த உடனே என்னாச்சுமா என்ன பேசியிருக்கீங்க அதுவும் என்ன விட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லடி அது நம்ம சுகாவுக்கு கல்யாணம் பண்ணோம்ல அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அதாண்டி அவன்கிட்ட ஆரம்ப சொல்லிட்டு இருந்தேன் சுகாவுக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஓ ஆனால் நீ என்னென்ன பண்ண போகிற? சுகாவுக்கு வெளியே எங்கேயா போய் பையன் தேடணும் அப்படின்னு சொன்னோன்னா ஏன் வெளியே போய் தேடுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ பார்த்துட்டு இல்லடி அவனுக்கு சுகாவுக்கு வெளியே எங்கேயா பார்த்தா தானே நீயும் பசங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் பையனும் இல்லையா ஏன் உன் பையன் என் பையனை கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன என் பையனை விட்டுட்டு நீ வெளியே போய் பொண்ணு பார்க்க போறியா? நான் சின்ன எப்போ ஜிமின் போனதானே அப்பத்துலேருந்து அவனை சுகாவுக்கு தான் கெட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நான் ஆசையாக பார்த்து வச்சுருக்கிறேன். நீ என்னடானா பொசுக்குன்னு சொல்லிட்டு சுகாவுக்கு வெளியே எங்கேயோ பார்க்க போகிறேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லடி அது வந்து அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. என்ன வந்து போயின்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை உனக்கே நல்லா தெரியும் சுகா யாருக்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். எது எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியாக நிற்பான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் வேறு ஆவான். நாளைக்கு ஜிமின் ஏதாவது பண்ணி சுகா பயங்கரமாக திட்டி அவங்கக்கிட்ட ஏதாவது ஃபீல் பண்ணி அழுதான்னா அது மனசு கஷ்டப்படும்டி. அப்புறம் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே தான் பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருண்ணா என் மருமகனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சுகாவை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் நான் சுகாவை நம்பி நான் என் பையனை அங்கே கொடுக்கல. நான் அண்ணியை நம்பியையும் ஒன்னியை நம்பியும் தான் நான் கொடுக்குறேன். ஏன் சுகா ஏதாவது பண்ணால் என் அண்ணியோ இல்லை நீயோ கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னேன். நாங்கள் கேட்போண்டி இருந்தாலும் அது ஜிமினுக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாருண்ணா எனக்கு ஜின் மேலே நம்பிக்கை இருக்குது. என் பையனை அவன் பையன் மாதிரி பத்திரமா பார்த்துப்பாரு. எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குண்ணா. எனக்கு ஜிமின் அந்த வீட்டுக்கு அனுப்புறதுல பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஆரம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஜிமினும் ஜேகேயும் அப்படியே தோல் மேலே கை போட்டுற அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு திரியிறானுங்க. பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் பார்த்து காட்டாலும் சரி ஜேகே அவனை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்டு சுகத்து ஏதாவது சொன்னான்னா ஜேகேயே இப்போ திருப்பி பிடிச்சி சாத்தி விடுவான். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் எனக்கு உங்கள் எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை இருக்குது. நான் சுகாவை மட்டும் நம்பி கொடுக்கல. அண்ட் சுகாவையும் நான் குறை சொல்ல மாட்டேன். சுகாவும் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற சரி நாளைக்கு அப்படின்னு சொன்னேன்னா நாளைக்கு என்ன நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இங்கே பாருண்ணா இப்படியே குறுக்க பேசிகிட்டு இருந்தான்னு வையேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்துட்டு ஏண்டி எல்லா முடிவையும் நீயே எடுத்துட்ட. பெற்றவர் ஒருத்தர் பக்கத்தில் நிற்காரு அவர்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே ஏன் நீ அன்னிக்கிட்ட முடிவு எடுத்தியா? இல்லைல்ல அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொன்னோன்னே அது நான் வேற அவர் வேறடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு இதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு எது சரின்னு போடுதோ அது எனக்கும் ஓகே தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்தியா நான் என்ன கேட்டாலும் அவர் அதானா சொல்ல போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சரி நீ பசங்கக்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அப்பா ஜேகே சுற்றி ரொம்ப டயர்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ டே வந்து அங்கே டைனிங் டேபிளில் போய் உட்காடுறான். இப்போ சுகா வந்து அப்படியே மொட்டை மாடிக்கு போயிடுறான். இப்போ அப்படியே எல்லோரும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுமா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த இடத்துக்கு வந்து அதாவது ஜெய்ஹோப்பும் நீங்களும் மட்டும் தான் அங்கே நிற்கிறீங்க. மற்ற எல்லாருமே அப்படி அதாவது ஜின் வந்து கிச்சனுக்கு போயிருப்பார். அண்ட் அவங்க பாட்டி தாத்தா அங்கே நிற்கிறாங்க. அண்ட் ஆரமும் அங்கே தான் நிற்கிறாரு. பார்த்துட்டேன் அது வந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை உனக்கும் சுகாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சைடில் இருந்து டே தான் கத்தியிருப்பாரு. இப்போ பார்த்துட்டு உனக்கு என்னடா அவன்கிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது என் அண்ணனுக்கு கல்யாணமா அப்படின்னு சொன்னோன்னே டேய் வாய் மூடுற நீ கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ பார்த்துட்டோம் சரி மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே அப்படியே சைலண்டாக இருக்கிறாரு. இப்போ ஜிமின்ட்ட பார்த்துட்டேன் சுகாவுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது அண்டு உனக்கும் கல்யாணம் பண்ணி தான் வைக்கணும். அதான் நீ பேசாமல் சுகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு தான் ஆரம்ப பற்றியும் ஜின்னி பற்றியும் உனக்கு தெரியும்ல அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து அது நான் கொஞ்சம் யோசித்து சொல்லவா அப்படின்னு சொல்ல முடிச்சேன். டேய் இந்த திருவிழா முடிகிறதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீ எப்படிரா அப்படின்னு சொன்னோன்னே நாளைக்கு காலையில் நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே
சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே அங்கேருந்து அப்படியே போகிறீங்க. இப்போ அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து நின்றுட்டு, அதாவது ஜின்னும் நீங்களும் அங்கே தான் நிற்கிறீங்க. இப்போ அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு, மா அந்த சிடுமூஞ்சி மாமா எனக்கு மாமாவா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. மா அந்த சிடுமூஞ்செல்லாம் எனக்கு மாமாவை ஏற்றுக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாரு ஜிமினே ஒன்றும் சொல்ல, உனக்கு என்ன அப்படின்னு சொன்னோன்னே, அந்த சிடுமூஞ்செல்லாம் வேணாம்மா என்னம்மா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாருட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, என் பையனை பார்த்தா தான் உனக்கு சிடுமூஞ்சி மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு சொன்னோன்னே, அது இல்லை அத்தை எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன டவுட் உனக்கு? இப்படி ஒரு அழகான அத்தைக்கு அப்படி ஒரு சிடுமூஞ்சி பையனா ஓ அப்படிங்கிற மாதிரி இப்போ டே பண்ணோன்னே, இப்போ பின்னாடி வந்துட்டு யாரை பற்றி சிடுமூஞ்சின்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் அண்ணனை பற்றி அண்ணன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் அண்ணனை பற்றி சிடுமூஞ்சி நீ எப்படிறா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அப்படி தாண்ட சொல்லுவேன் உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் இங்கே பாரு என் அண்ணனை பற்றி மட்டும் நீ சிடுமூஞ்சின்னு சொன்னேன்னு வை, அப்புறம் நான் என்னெல்லாம் சொல்லுவேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்ல உன்னால் என்னடா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ அப்படியே ஜின் அப்படியே குறுக்க போய் நிறுத்துங்க 2 பேரும் நிறுத்துங்க. ஷப்பா எலியும் புனியும் மாதிரி 2 பேரும் சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, மா தேவலாமல் அவன் பேசிகிட்டு இருக்காம்மா அப்படின்னு சொன்னானே, அத்தை அவன் தான் அத்தை தேவலாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் மறுபடியும் சண்டை போடுறாங்க. நிறுத்து இப்போ என்ன 2 பேருக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, தேவையில்லாமல் என் அண்ணனை பேச சொல்லாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவங்க தேவையில்லாமல் அவனை ஏன் விஷயத்தில் குறுக்க வர சொல்லாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, 2 பேர் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சின்ன அப்படியே விரட்டி விட்றாரு. இப்போ அவனும் 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பார்த்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் கையில் வசமாக மாட்டுவேல அப்போ உன்னை பார்த்துக்குறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ பாப்பாடா அப்படியே வாயை கிழிச்சு விட்றேன்டா அப்படின்னு சொன்னோன்னே, யார் என் வாயை கிழிப்பே டேய் சவுண்டு போடாமல் போகணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சொன்னோன்னே, போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேக்கி வந்து அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் ஆகுது. இப்போ ஆரம்பம் ஜின்னும் நேராக சுகா பக்கத்தில் தான் போகிறாங்க. இப்போ சுகா கிட்டே போயிட்டு, சுகா அப்படின்னு சொன்னோன்னா, என்ன அது உனக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன்னா, என்ன உனக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. என்னம்மா சொல்கிற? இதுக்காக தான் நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். என்னம்மா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டே கத்தாதரா. இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே உனக்கு மேரேஜ் நாங்கள் பண்ணி வச்சாகணும்டா. அப்படி இல்லைன்னா உனக்கு எப்போவுமே கல்யாணம் ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காருடா அப்படின்னு சொன்னோன்னே, சந்தோஷமாக இருப்பேன், கல்யாணத்தை பற்றி இழுக்காதம்மா அப்படின்னு சொன்ன உடனே, ப்ளீஸ்டா ஜிமினை கல்யாணம் பண்ணுறதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். என்னம்மா நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது, என்னை கல்யாணம் பண்ணி வச்சியானா நான் அனுபவிக்க மாட்டேன், அவன் தான் அனுபவிப்பான், அதுக்கு ரெடினா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடா பேச்சு பேசுகிற, இது மட்டும் அத்தை காதில் விழுந்துச்சுன்னு வை அப்படின்னு சொன்ன உடனே, விழட்டும் அப்பமாவது கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கிறீங்களான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடா பேச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியாது, இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இங்கே வரவே மாட்டேங்கிற மாதிரி சொன்னேன். அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி எடுத்து இங்கே வர வச்சுட்டு இப்போ மறுபடியும் உங்கள் வேலையை காட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாரு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பார்த்துட்டு பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, பாரு நான் முடிவெடுத்தது தான், என் தங்கச்சி பையனுக்கு தான் ஒன்று நான் பேசி வச்சுருக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையாங்கிறது சம்மதத்தை உன்ட்ட கேட்க வரல, இப்படி நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம், நீ மாப்பிள்ளையாக வந்து இருக்கிற, அதை தான் உன்ட்ட சொல்ல வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, வா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, பாரு சுகா இத்தனை வருஷம் நான் பொறுமையாக இருந்தாச்சு, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, உனக்கு 28 வயசாச்சு, அதை மைண்டில் வச்சுக்கோ வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் அப்படியே திரும்புகிறாரு. இப்போ திரும்பிட்டு, அப்பா நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்க, அப்புறம் நாளைக்கு அவன் கஷ்டப்பட்டு அழுதானே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே மாடிக்கு போயிடுறான். இப்போ அப்படியே மாடியில் போய் பார்த்தா அங்கே ஜிமின் வந்து அப்படியே அந்த சைடு திரும்பி நிலா பார்த்துட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. எப்படியும் சுகா வந்து மேலே போனோன்னே ஜிமினை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாரு. இப்போ கீழே என்ன நடக்குன்னா, அவன் சொல்கிறதெல்லாம் சொல்லதாங்க செய்வான், நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்வான், அதை பார்த்துக்கலாம் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் சின்ன அப்படியே கீழே போயிடுறாங்க. இப்போ அப்படியே மேலே சுகா நின்றுருப்பான்ல, இப்போ சுகா அப்படியே ஜிமின் கிட்டே போய் நிற்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, ஏமாம்மா உனக்கு என்ன பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, கீழே போ அப்படின்னு சொன்னானே, உனக்கு அப்போ கடைசி வரைக்கும் எனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொன்னானே, உனக்கு கீழே போன்னு சொன்னேனா அப்படின்னு சொன்னானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் கீழே போயிடுறான். இப்போ அப்படியே சுகா மேலே பார்த்துட்டு,
நைஸ், நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா அப்படின்னு நிலாவை பார்த்துட்ருக்குறான். நிலாவை பார்த்துட்டு சரி ஓகே, என் வாழ்க்கை பார்த்து கொஞ்சம் கூடன்னு இருக்குது, சரி என்ன பண்ண கிட்டிக்கண்டியே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகாவும் அப்படியே அந்த நிலாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ அப்படியே அவனும் கீழே போகிறான். இப்போ கீழே போய் அப்படியே அவனும் படுத்து தூங்கிடுறான். இப்படியே ஒரு 2 days கிட்ட ஸ்கிப் ஆகுது. அதாவது ஜிமின் கீழே போய் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் எனக்கு ஓகே தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சுகா கிட்டே எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க, அவனை அப்படியே விட்டுருப்பாங்க. இப்போ வந்து அந்த கல்யாணத்துக்கு தேவையான ஷாப்பிங் எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இவன் பார்த்துட்டு என்னது சிடுமூஞ்சி மாமா எனக்கு மாமா வெயிட்டாரா, ஐயோ எப்படி நான் அவர்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்குறான். இப்போ நேராக ஜெயஹோ பக்கத்தில் வந்துட்டு என்னடா யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்டேன்னா, இல்லைப்பா நம்ம நார்மலாக ஒருத்தங்க கிட்ட பேசணுன்னா ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் லைஃப்பில் எப்படி போகுது இப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் இப்படி தான் கேட்போம். இது இந்த சிடுமூஞ்சி மாதிரி இருப்பாங்களா இவங்கக்கிட்ட எப்படி விசாரிக்கிறது, ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியே கேட்க முடியும், இல்லை ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஏன்டா உனக்கு இந்த டவுட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லை நாளைக்கு அந்த சிடுமூஞ்சி எனக்கு மாமாவும் வந்துட்டாருனா நான் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு இப்போவே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பாரு இப்போ வாய்க்கு தான் நீ எங்கேயாவது போய் மாட்ட போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோன்னா சரிடா ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெயஹோப் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு வந்து அப்படியே எந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறாரு. ஏன்னா நீங்கள் அங்கே தான் நிற்கிறீங்க, அதனால் அவர் அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே பேசிட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே அந்த கல்யாண வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாகவே நடக்குது. அதாவது அவங்க பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த திருவிழா டைமில் கல்யாணம் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும், இங்கே வேறு கல்யாணம்லாம் பண்ணுவாங்க, நம்மளும் எது கூடயே நம்ம சுகாவுக்கும் ஜிமினுக்கும் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னும் 2 நாளில் கல்யாண டேட் வர்றது அப்படிங்கிறதுனால எல்லாருமே அப்படி ஃபாஸ்ட்டாக அவங்க ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்குறாங்க. இப்படியே 2 days போகுது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சுகாவுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ். ஜிமின் அழகா க்யூட்டாக கிளம்பி நிற்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா சுகா வந்து வேண்டாம் வெறுப்பாக கிளம்புறாரு. பட் இருந்தாலும் சரி ஓகே வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜேகே ரூம்குள்ளே வந்துட்டு அண்ணா அப்படிங்கிற மாதிரி உள்ள வரான். சுகா பார்த்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை, நீ ஏன்டா மூஞ்சி சிறுன்னு வச்சுருக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாலே கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானா ஏன் உனக்கு கல்யாணம்னா பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து கடிச்சிட்டே கேட்குறாரு. இப்போ சுகா பார்த்துரும் மேரேஜ்னால் பிடிக்காதுன்னு இல்லைடா, மேரேஜ் பண்ணால் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும்டா, அதுதான் ஒரு டென்ஷன் ஓ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இதுதான் மேரேஜ் லைஃப்னால் அதுதான் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது எனக்கு தெரியுது, இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியலையே என்னால் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அதோடய லைஃப் எப்படி இருக்குது, ஜாலியாக இருக்குதா இல்லை போர் அடிக்குதான்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா எல்லா லைஃப்லையும் புகுந்து விளையாடியாச்சு, இந்த லைஃப்லையும் புகுந்து விளையாடி தான் பாரு அப்படின்னு சொன்னேன்னா என்னமோ சொல்கிற அப்படின்னு சொன்னேன்னா சரி நீ இதை விடு, ஏன் உனக்கு ஜிமினை பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ அவன் பார்த்துட்டேன் ஜிமின் எனக்கு ஜிமினை பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்கிறானே. அப்புறம் என்ன ஆனால் அவன் லொட வாயிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் பார்த்துட்டேன் ஆமாம் அவன் கொஞ்சம் லொடன்னு தான் பேசிகிட்டு இருப்பான் அதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நான் பேசவே மாட்டேன், அவன் பேசிக்கிட்டே இருப்பான், எப்படா செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இங்கே பாரு செட் ஆகல அது வேறு விஷயம், அவனை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னேன்னா பார்க்குறதுக்கு நல்லா குட்டியாக வாத்து கொஞ்சாட்டும் நல்லா தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. அப்புறம் என்ன பேசாமல் அவனை ஏற்றுக்கிறத விட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறான். இப்போ அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்துட்டு என்னன்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜிமினை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்குமா உனக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன எனக்குமா அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒரு கசினா எனக்கு பிடிக்கும், ஒரு ஹஸ்பண்டாக எப்படின்னு தெரில, ஒரு அந்த லைஃப்குள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாம், பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலையா
டிவோர்ஸ் தான் அப்படின்னு சொன்னானே. என்னதான் டிவோர்ஸ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து ஜெயிக்க கத்துறான். என் பார்த்துட்டு சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் பாட்டுக்கு ஏதோ சுகா அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு. என் பார்த்துட்டு டிவோர்ஸ் பண்ணிடுவானா, பிடிச்சிருக்கு ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு அவ்வளோ மடி. சரி நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்க்கு என்ன பண்ணுறாருன்னா நேராக ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா அண்ணா கண்டிப்பாக அந்த சிடுமூஞ்சி மாமனை கெட்டி தான் நீ ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டானா. ஏன்டா பின்ன சிரிக்கவே மாட்டேக்காரு, எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்காரு. இவரெல்லாம் ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிற, எனக்கு ஒரு ஆசைனா நீ கல்யாணம் பண்ணிக்கிற பையன் நல்லா சிரித்து விளையாடி என்னையும் ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் இந்த சிடுமூஞ்சி மாமா அதுக்கெல்லாம் லாய்க்காக மாட்டாருண்ணா, வேண்டாண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ண்ணே. இங்கே பாரு, உனக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயசுலேருந்து நான் சுகாவை லவ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். தெரியும், ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு சிடுமூஞ்சி மாமா ஒரு சிடுமூஞ்சி கணக்கில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாடனே. இங்கே பாரு, என் அண்ணனை மாற சிடுமூஞ்சின்னு சொன்னான்னு வச்சுக்கோ, அப்படியே பல்ல உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டே அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு வெளியே போயிடுறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு என்ன மாப்பிள்ள எப்படி க்யூட்டாக கிளம்பி நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் க்யூட்டாக கிளம்புனதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் அண்ணங்க அப்படின்னு சொன்னேன். அவன் டென்ஷனாக வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எங்கே வெளியே போனார்? அங்கே கீழே நிற்கிறான் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, உங்கள் அண்ணனுக்கு என்ன பிடிக்குமாடா அப்படின்னு கேட்டேன்னா. அது எனக்கு தெரியாது, மேபி நீ அண்ணனை கல்யாணம் பண்ணிப்பார், அதுக்கப்புறம் மேபி அண்ணனுக்கு ஒன்று பிடிச்சினா நல்லா வாழ்க்கை சந்தோஷமாக போகும்ல அப்படின்னு சொன்னேன்னா. இங்கே பாரு, உன் அண்ணனுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ நான் தான் உன் அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு கடவுள் எழுதி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். இப்போ ஜெமின் பார்த்துட்டு அதெல்லாம் ஜேகே, நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்து நீ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட, உனக்கு தெரியாததா அப்படின்னு சொன்னேன். தெரியுமே என்னை பார்க்க வரேங்கிற சாக்கில் என் அண்ணனை சைட் அடிச்சுட்டு போவேன் அப்படின்னு சொன்னேன். தெரியுதுல அப்படிங்கிற மாதிரி கேஸ் சொன்னானா. 8 வருஷம் பிரிஞ்சிருந்தேன், இனிமேல் என் அண்ணன் கூடயே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெய்க்கு எப்படி ஜிமின் லைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ ஹக் பண்ணிட்டு நீ என் கூட எப்படி தினமும் வீட்லேயே இருப்பேன் நினைக்கும் போது ஐம் ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பண்ணிவிட்டு அந்தால பார்த்துட்டு ஆமாம் நீ எனக்கு குழந்தை நான் வரது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினமே அப்படி ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஜெய்க்கையும் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு 2 பேரும் அப்படி கீழே போகிறாங்க. இப்போ வீட்டில் எல்லோரும் பார்த்துட்டு சரி ஓகே எல்லோரும் கிளம்பியாச்சா போகலாமா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னானே. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மறுபடியும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே இவங்கள மாதிரி ஒரு 4-5 குடும்பத்துக்கு மேலே அங்கே கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க போல். அந்த மாதிரி அங்கே அந்த கோயில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. இப்போ அங்கேயே வச்சு இவங்களுக்கும் அப்படியே கல்யாணத்தெல்லாம் முடிக்கிறாங்க. மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் எழும்பி பெரியவங்க கல்லெல்லாம் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்பா எப்படியோ மூத்தவனுக்கு ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அப்பா அதுவும் ஜிமினி எனக்கு மருமகனாக வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. இப்போ பக்கத்துலேயே வந்து ஆரம்பம் உட்காந்துட்டு அப்பா ஒரு வழியாக இவன் தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ருந்தான், எப்படியோ ஒரு வழியாக கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து அதாவது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பால் பழம்லாம் கொடுத்துட்டு அப்படியே அவங்கள வந்து சோஃபாவில் அப்படியே இருத்தி வச்சுருக்குறாங்க. இப்போ ஜிமின் வந்து அப்படியே சுகாவை தான் மச்சக்கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பட் சுகா திரும்பவே மாட்டேனேங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு வெறப்பாக இருக்கிறாரு. ஆனால் ஜிமின் பார்க்குறது வந்து சுகாவுக்கு தெரியுது, பட் அவர் வந்து திரும்பி கூட பார்க்கல. நான் ஏன்டா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கார். இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் தான். அப்படியே ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணோன்னே சுகா பார்த்துட்டு ஏன்பா இதுக்கெல்லாம் நீ ரெடி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே கல்யாணம் ஆகிடுச்சுடா இதெல்லாம் பண்ணணும்டா அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையும் வேலை பண்ணோம் போப்பா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் சுகா அப்படியே டென்ஷனாக கீழே போகிறாரு. கீழே பார்த்தா அங்கே கீழே ஜிமினை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ரெடி பண்ணிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் ஒரு பால் எடுத்து கொண்டு கொடுத்துட்டு மகனே மாப்பிள்ளையோட மனசு கோணாமல் நடந்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொன்னானா. சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கையில் பால் வாங்கிக்கிறான். இதெல்லாம் சுகா பார்த்துட்டு ஐயோ இன்னைக்கு விட மாட்டாங்க போலக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் மேலே போகிறான். மேலே போனால் அங்கே ஜெய்ஹோப்பும் 2 பேருமே அப்படியே விளையாந்துட்டு சரி ஓகே உனக்கு ரூமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு உள்ளே போ அப்படின்னு சொன்னானே. போடா அப்படின்னு சொன்னானே. போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா உள்ளே போய் அப்படியே போய் பெட்டில் உட்காடுறாரு. உட்காந்துட்டு
ஷோ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்குறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு என்ன தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இப்போ அப்படியே ஜிமின் மேலே வந்துட்டு கதவை திறக்கலாமா வேணாமா திறக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கவும் போச்சுல. அப்படியே பின்னாடி வந்து ஜின் வந்துட்டு கதவை திறந்து உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை திறந்து ஜிமின் அப்படியே பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க. இப்போ ஜிமின் உள்ளே போய்ட்டு கதவை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் வந்து அப்படியே சாத்திட்டு அப்படியே லாக் போடுறதுக்கு அப்படியே எட்டி லாக் போடுறான். பட் அவனுக்கு எட்ட மாட்டேங்குது. இப்போ சுகா பின்னாடி வந்துட்டு அதான் எட்டலாம் தெரியுதுல கூப்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா தான் லாக் போடுறாரு. இப்போ சுகா பின்னாடி வந்து சுகா ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாரு. இப்போ அது ஜிமின் பார்த்துட்டு அது வந்து நான் அது அப்படிங்கிற மாதிரி அவன் தயங்குறான். இப்போ சுகா வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துடும். என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு அப்படியே கொஞ்சம் அப்படி தள்ளி அவன் அங்கே பெட்டுக்கிட்ட போகிறான். இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டான். சரி உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பால் அப்படின்னு சொன்னோன்னா அவன் வாங்கி அப்படி கொஞ்சம் குடிக்கிறான். குடிச்சிட்டு அவர்கிட்ட கொடுக்குறான். இப்போ அவனும் அதை குடிச்சிட்டு அந்த கிளாஸை சைடில் வைக்கிறாங்க. இவன் பார்த்துட்டு அது அது வந்து மாமா எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னை பிடிக்காதுன்னு தெரியும். பரவாயில்ல உங்களுக்கு பிடிக்கிறது வரைக்கும் வேணாம், நான் வெயிட் பண்ணுறேன் அது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யார் சொன்னா எனக்கு கூட பிடிக்காதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜெமின் வந்து அப்படி ஷாக்காக பார்க்குறான். பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஆல்ரெடி என் அம்மா சொல்லிகிட்ருக்குறதான் நீ தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் அம்மா அத்தை எதுவுமே சொல்லலை என்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே அது எனக்கு தெரியாது, சின்ன வயசில் சொன்னாங்க, ஒருவேளை உன் அத்தை ஒத்துக்கிட்டா உனக்கு ஜிம்மினை தான் நான் கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போத்துலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். என்ன வெளியே காட்டிக்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் தெரியுமே அப்படின்னு சொன்னேன்னா என் கேரக்டரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்குற அப்படின்னு கேட்டேன்னா அது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவாங்க அதான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு எப்போது ஜிமினோட ஃபேஸ் எல்லாம் அப்படி செவன்னு மாறுது. பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் சுகா வந்து அப்படியே ஃபேஸை டச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு இல்லை எனக்கு நம்ம மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே அப்படியே ஹாப்பியாகவே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. இப்போ அப்படியே காலையிலேயே கண்ணு முழிச்சு பார்த்தா ஜிமின் வந்து சுகாவோட செஸ்டெல்லாம் அப்படியே படுத்துருக்குறாரு. 2 பேருமே வித்தவுட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாங்க. ஜிமின் வந்து சுகாவோட செஸ்ட்டில் படுத்துருக்குறாரு. அவர் அப்படியே நிமிந்து பார்த்துட்டு செல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு இப்போ ஜிமின் அப்படியே மெல்ல எழும்புறாரு. எழும்பிட்டு அப்படியே போகலான்னு பார்க்க முடிச்சுட்டு அப்படியே சுகா டைட்டாக கையை பிடிச்சிட்டு எங்கடா போகிற என்னை தூங்க போட்டுட்டு அப்படின்னு சொன்னோன்னே மாமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போகணும், விளக்கெல்லாம் கொளுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரம் படுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை பிடிச்சி இழுக்கிறோம். இப்போ அப்படியே மறுபடியும் போய் அப்படியே சுகாவோட மேலே போய் அப்படியே தப்புன்னு விழுறாரு. வந்துட்டு மாமா போகணும் மாமா கீழே தேடுவாங்க அப்படின்னு சொன்னேன்னே சரி என்ன பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் என்ன பண்ணேன் எஸ் தானே பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு மார்னிங் லிப்ஸில் தான் வேணும், எனக்கு ஃபோர்ஹெட்டில் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜிமின் ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அப்படியே சுகா இழுத்து அப்படியே டைட்டாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு ஏன் இப்போ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜிமின் எந்திரிச்சு அப்படி குடுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறாரு. இப்போ அப்படியே குளிச்சுட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வராரு. இப்போ வெளியே வந்தானே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டோன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கபோர்டில் பார்த்துட்ருக்குறான். இப்போ அப்படியே சுகா எந்திரிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கையை பிடிச்சிருக்கிறான். மாமா எங்கே மாமா கூப்பிடுற அப்படின்னு சொன்னேன்னா வா அதான் நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டே என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விடுவா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருக்கிறாரு. என் பதில் மாமா கையை விடுமாம்மா அப்படின்னு சொன்னேன். வாடா ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுருப்போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் சுகா அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாரு. அதாவது ஒரு 6 மணி போல் உள்ள போயிருப்பாங்க. அதான் 2 பேரும் சேர்ந்து ஒரு 6 மணி போல் உள்ள போயிருப்பாங்க. வெளியே வரதுக்கு 7 மணி ஆகுது. 6:30 கீழே வரணும்னு சொன்னாங்க. பாரு 1 நாள் 7 மணி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி பக்கத்தில் வச்சுட்டு எப்படிடா சும்மா இருக்க முடியும், இதுக்கு தான் சொன்னேன் நான் வரலன்ட்டு நீங்கள் தான் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னேன்னா சரி
சரி இப்போ இனி என்ன கிளம்பி கீழே போகலாம், யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவங்களுக்கு என்ன நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே இருந்து விடுவீங்க, நான் தானே அவங்கக்கிட்ட வந்து கலாய் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறாங்க. கீழே போனாங்க எல்லோரும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறாங்க. பட் ஜேகே மட்டும் அப்படி கொஞ்சம் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொன்னான்னா, கழுத்து கழுத்து அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அந்த கழுத்தை பாயிண்ட் பண்ணுறான். அவன் அப்படியே கழுத்தை பார்த்துட்டு ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கழுத்தில் வந்து கையை வச்சுக்கிட்டே கீழே போகிறான். இப்போ கீழே போனோன்னே ஜிமன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த காலரை வந்து கொஞ்சம் நிமித்து விட்டுட்டு சொல்லுமா விளக்கு கொளுத்திட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போய் விளக்கெல்லாம் கொளுத்திட்டு அப்படியே அங்கே எல்லாருமே அந்த பூஜை ரூம் பக்கத்தில் போயிருப்பாங்க. இப்போ விளக்கெல்லாம் கொளுத்தி எல்லாத்துட்டையும் காமிச்சு அப்படியே அந்த விபூதியெல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு இது சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அது வந்து இந்த திருநீர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஒவ்வொரு ஆளுக்காக கொண்டு கொடுத்தாலும் எல்லோரும் எடுத்து நெத்தியில் வைக்கிறாங்க. இப்போ அப்படியே சுகா கிட்ட ஆரம்பிச்சுட்டு சுகா பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான், எதுவுமே பண்ணல, அப்படியே சும்மா நிற்கிறாரு. இப்போ ஜென் பார்த்துட்டு அவனுக்கு எடுத்து வைக்க தெரியாதுடா, நீ கொஞ்சம் வச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜிமினே அது காமிச்சு அப்படியே எடுத்து அந்த திருநீர்லாம் எடுத்து அப்படியே நெத்தியில் வச்சு அப்படியே ஊதியெல்லாம் விடுறாரு. இப்போ எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் அப்படியே ஹாலுக்கு போனோடனே ஜிமின் என்ன பண்ணுறான்னா எந்திரிச்சு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறான். கிச்சனுக்கு போய்ட்டு எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னான்னா, நீ ஒன்றும் பண்ணாண்டா சும்மா நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜின் பக்கத்தில் போய்ட்டு நேற்றுக்கு நீங்கள் 2 பேரும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ அப்படியே ஜிமின் வந்து வெக்கப்படுறான். நம்ம பார்த்துட்டு டேய் நீ ஏன்டா வெக்கப்படுற, நேற்றுக்கு எதாவது நடந்துச்சாதான்டா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா, அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ சுகா வந்து ஹாலில் தானே இருந்திருப்பாரு. சுகா வந்து இப்போ ஜிமினை கூப்பிடுறாரு, ஜிமின் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இப்போ இந்த வந்துட்டேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் கொடுக்குன்னு ஓடிடுறான். இப்போ பார்த்துட்டேன் சொல்லாமலே போயிட்டானா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் நீ அதான் சுகா உரிமையாக கூப்பிடும் போச்சுல, அவங்களுக்குள்ள எதுவும் நடக்காமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என் பையன் இதெல்லாம் நடத்தியிருப்பான்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா, சரி இப்போ இல்லைனாலும் எனக்கே ஒரு நாள் ஒன்று சேருவாங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா, எல்லாம் அந்த கடவுளுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இப்போ அப்படியே ஜிமின் வந்துட்டு சொல்லுங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா, அதை ரூம்லேயே லேப்டாப் வச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னேன்னா, எடுத்துகிட்டு வர மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்து அப்படியே ரூமில் போய் லேப்டாப் எடுத்து கையில் கொண்டு கொடுக்குறான். இப்போ கொடுத்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் உட்காடுறான். அப்போ அதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஜிமின் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு சரி ஓகே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ எல்லாருமே அப்படியே டைனிங் டேபிளில் போய் உட்காடுறாங்க. நம்ம சுகாவை வந்து ஜிமின் கூப்பிடுறான், இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்குது மாமா சாப்பிட்டுட்டு ஒர்க் பாருங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அவரும் வந்து உட்கார்றாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே பரிமாறுறான். இப்போ சுகாவுக்கு பரிமாறிட்டு இருக்கிறத பார்த்துட்டேன், ஏன் நீ எங்களெல்லாம் கண்ணு தெரியலையா, என் அண்ணனை மட்டும் தான் கண்ணு தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த சைடு வந்து அப்படியே இவனுக்கு ஜேகேக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க. என் அண்ணே அப்படின்னு சொன்னோன்னே, என்னட்டே அப்படின்னு சொன்னோன்னே, கல்யாணம் ஆனோடனே என்னெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இருடா வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அடுத்த டேக் எடுத்து வச்சுட்டுருக்கிறாரு. இப்போ அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஹாலில் போய் இருக்கிறாங்க. இப்படியே உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்குது. அதாவது சுகா வந்து வெளியே மட்டும் வரப்பாக தெரிவார், ஆனால் ரூமுக்குள்ளே வந்து ரொம்ப ஜிமின் கிட்ட மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்குவார். மற்ற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எப்பவும் போல் தான் கொஞ்சம் ஹார்டாக தான் நடந்துப்பார். பட் ஜேகேக்கு வந்து நல்லாவே தெரியும் அண்ணன் வந்து வெளியே தான் ரொம்ப ரஃப்பு, பட் ரூமுக்குள்ளே வந்து அண்ணன் சாஃப்டாக தான் இருப்பான் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜேகேக்கு மட்டும் நல்லா தெரியும். ஜேகே மட்டும் அடிக்கடி ஜிமினை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். அதாவது அது கழுத்தில் இருக்கிற ஈக்கீஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் வந்து சில நேரம் அதாவது ஜேகே நிற்கிறான்னா அவங்க அண்ணன் வந்து கொஞ்சம் சிம்பி சொல்லம் காட்டுவான். அதாவது ஜெமீன் வந்து சும்மா நின்று அந்த இடுப்பில் பிடிச்சி கிள்ளிட்டு போகிறது, அப்படி பிடிச்சி கிஸ் அடிச்சுட்டு போகிறது இதெல்லாமே பண்ணுவார். அதனால் ஜேகே வந்து நான் பயங்கரமாக போட்டு ஓட்டுவார். இப்போ இப்படியே டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்போ சிட்டிக்கு வந்து ஆரம், ஜே ஹோப், அப்புறம் நீங்கள், அப்புறம் 4 பேரும் அப்படியே சிட்டிக்கு போயிருப்பீங்க. மற்ற எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க. அதாவது பாட்டி சொல்லியிருப்பாங்க பிள்ளைங்களை மட்டும் அது விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஜின் சொல்லியிருப்பாங்க சரி நான் இங்கே இருக்கிறேன், இங்கே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் மட்டும் அனுப்பி வச்சுருப்பாங்க. ஜேகே, சுகா, ஜிமின் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே 1 மந்த் ஸ்கிப் ஆன உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா,
நம்ம குலதெய்வம் கோயில் இருக்குல்ல, அதில் வந்து மூத்த பேரனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் வந்து அங்கே கொண்டு போய் வேண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வேண்டி வச்சுருந்தேன். இப்போது அந்த குலதெய்வம் கோயிலில் வந்து திருவிழா வருது, நம்ம அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜின் கிட்ட கேட்ட உடனே ஜின்னு சொல்கிறாரு, சரிங்க எத்தா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்போ ஆரம்பிக்கிட்ட மட்டும் சொல்லிடு, ஒரு 3 நாள் திருவிழா நடக்கும், அந்த 3 நாள் மட்டும் வந்து அட்டன் பண்ணிட்டு போக சொல்லிடு, அது மட்டும் இல்லாமல் ஜிமின் இருக்கிறனால ஒயனும் ஜெய்ஹோப்பும் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரி நான் அவங்க எல்லாத்தையுமே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்ககிட்டயும் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் ஜெய்ஹோப்பு டே அப்புறம் ஆரம் எல்லாருமே கிளம்பி வந்திருப்பாங்க. இப்போ அப்படியே குலதெய்வம் கோயில் திருவிழா அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு வந்து போயிருப்பாங்க. போய் 3 நாளுமே அங்கே சைடில் வந்து அதாவது இவங்களுக்கு வந்து அங்கேயுமே ஒரு வீடு மாதிரி உண்டு. அதாவது ஸ்டார்டிங்கில் ஆரம் அண்டு நீங்கள் 2 பேருமே சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலாம் அங்கே தான் இருந்திருப்பீங்க. அப்புறம் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கிராமத்துலேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி வந்த மாதிரி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக ஆரமும் நீங்களும் சிட்டிக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் சின்ன வயசில் அங்கங்கன்னு ஓடி ஓடி விளையாடின ஞாபகம்லாம் வந்த உடனே நீங்கள் ஆரம் ஜெய்ஹோப் ஜின் எல்லாருமே அப்படியே சேர்ந்து அப்படியே ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறீங்க. இப்போ டேயும் அப்படியே பார்த்துட்டு, மா எனக்கும் போர் அடிக்குமா, எங்களையும் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே பார்த்துட்டு, சரி வாங்க நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் சின்ன வயசில் எங்கெங்கெல்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு காட்டித்தரோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஆரம்பமாக சேர்ந்து எல்லாம் ஏதாவது ஃபேமிலியாகவே அப்படியே ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. இப்போ ஒவ்வொரு இடமா போயிட்டு நானும் என் அண்ணனும் இங்கே தான் புளி அடித்து சாப்பிடுவோம், அதாவது புளியை வந்து மரத்துலேருந்து பறித்து அப்படி சாப்பிடுவோம். இங்கே தான் நானும் என் அண்ணனும் ஜாலியாக விளையாடுவோம். இந்த ஆலமுட்டில் தான் நானும் என் அண்ணனும் அந்த ஆலமர விழுதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே ஊஞ்சல் மாதிரி ஆடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் ஆரம்பம் சொல்லிட்டே போகிறீங்க. இப்போ ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு வா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி அந்த ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தில் வந்து விழுது தொங்கும்ல, அதை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடுறாரு. என் பார்த்துட்டு நானும் அப்படிங்கிற மாதிரி டே சொன்னானே. இப்போ டேயும் அந்த மாதிரி ஒரு விழுதை பிடிச்சிட்டு அப்படியே போகிறான், பட் டப்புன்னு விழுந்துடுறான். இப்போ அப்படியே ஜெய்ஹோப் பார்த்துட்டு டே அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து அப்படி தொங்கி காட்டுறாரு. பட் ஜெய்ஹோப்புக்கு வந்து அப்படி சின்ன வயசு மெமரிஸ்லாம் வருது. இப்போ பார்த்து அப்பா எனக்கும் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜெய்ஹோப் என்ன பண்ணுறாருன்னா டேயோட கையை டைட்டாக பிடிச்சி இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும், விட்டுறாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைட்டாக பிடிச்சி அப்படியே ஆடுறதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி ஜாலியாக விளையாடிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே போயிட்டுருக்கும் போதுல ஒரு இடத்துல டேக்கு வந்து கால் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான். இப்போ பார்த்துட்டு ஏண்டா காலெல்லாம் நல்லா தானே இருக்குது, ஆனால் உன இங்கே வலிக்கு விழுறது தான் உன் வேலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் கோல்னா வலிக்கு விட தான் செய்யும், அது கேட்க நீ யாரா, நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ டே இருந்துச்சு அப்படி சண்டைக்கு வரான். இவன் பார்த்துட்டு என்னடா நீ விழுந்தது ஏன் காலுக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏன் காலுக்கு விழுந்தா ஒன்று தூக்கி விடணும் அப்படி இல்லையா கண்டுக்காமல் போயிடணும், அதை விட்டுரு என்கிட்ட சண்டைக்கு வர அப்படிங்கிற மாதிரி டே கேட்டோன்னே, பாரு டே தேவலமாக பேசிகிட்டு இருக்க, ஒருவேளை நீ விழுந்த ஃபர்ஸ்ட்டில் என்னையும் தள்ளி விட்டுருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா விழுந்து சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேங்கிறத அப்படியே மூஞ்சி எழுத்துட்டு போகிறான். இவன் பார்த்துட்டு ஓவர டென்ஷன் ஆகுறானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அப்படியே ஜிமின் பின்னாடி வந்துன்னுட்டேன், ஏன்டா அவன்கிட்ட சண்டைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நானும் பார்த்துருக்கேன் என்ன டென்ஷன் ஆகிட்டுருக்கேன், எனக்கும் ஒரு நாள் கொழுக்கட்டை கையில் மட்டும் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே போகிறேன். என்ன அந்த உடனே ஜிமின் பார்த்துட்டு எனக்கு கொழுக்கட்டையா அப்படின்னு சொன்னோன்னே, நல்லா கொழுக்கட்டை மாதிரி வெள்ளை பணியார மாதிரி இருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே, வெள்ளை பணியாரம் கொழுக்கட்டை கடவுளே அப்படின்னு சொன்னோன்னே, எனிமணி உன் பேர் பணியாரம் தான் வெள்ளை பணியாரம் அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்துட்டா அவன் வேறு ஏதாவது சொல்லி கலாய்க்க போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே, அது பார்த்துக்கலாம் நீ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதாவது நம்ம ஜேகேயும் வியும் எடுத்துக்கிட்டோன்னா 2 பேர்த்துக்கும் சுட்டு போட்டாலும் ஆகாது. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் 2 பேரும் எலியும் பூனையும் மாதிரி தான் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. இவங்கள தடுத்து விடணும்னா அதுக்கு ஃபேமிலி தான் வந்து அப்படியே செறுத்து விடுவாங்க. முக்கால்வாசியும் 2 பேர்த்துக்கும் இடையில ஜிமின் மாட்டிக்கிடுவான். ஜிமின் தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகும். ஏன்னா ஜிமின் சென்டரில் இருக்கிறதா இருந்தால் ஜேகே உடனே சொல்லுவான், இங்கே பாரு ஜிமின், இங்கே பாரு உன் தம்பி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லுவான். வி அதே மாதிரி தான் சொல்லுவான், பாரு நான் தேவையில்லாமல் அவன் பேசியிருக்கான், உன் ஃப்ரெண்டை வாயை முடிக்க சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி ஜிமின் தான் இடையில மாட்டிக்கிடுவான். ஜிமினுக்கெல்லாம் இந்த சண்டையை தடுத்து விட்டு ஜலிச்சே போயிருக்கும். இப்போவும் அதே மாதிரி தான். அதாவது இப்போ வந்து ஜேகே வந்து சைலண்டாக இருன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆவான். ஏன் அப்படின்னா நம்ம ஜேகேக்கு வி மேலே ஒரு சின்ன கண்ணு, அதனால ஜேகே இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவான். பட் இருந்தாலுமே 2 பேரும் கேப் கிடைக்கிற டைம்லலாம் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. இதுதான் இவங்க 2 பேர்த்தோட இன்ட்ரோ. ஓகேவாடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகலாமா?
இப்போது ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜேகே நடந்து போயிட்டுருக்குறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு ஜிமின் ஜிமின் ஜிமின்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அப்படி கண்ணத்தை அப்படி தட்டிக்கிட்டு இருக்கிறான். பட் ஜிமின் எலும்பலை. இப்போ ஜேகேக்கு வந்து இது சவுண்டு கேட்டு அவன் திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் வந்து மயங்கி இருக்கிறாரு. அப்படி கிட்ட வந்துட்டு அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா அப்படின்னு சொன்னோன்னே என்ன தெரியலடா மயங்கிட்டான்டா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே சைடில் பார்த்தா அங்கே வந்து இந்த வயல் வழியோடு தான் நடந்து போயிருப்பாங்க. சைடில் பார்த்தா அப்படி தண்ணி வந்து பாயும்ல அந்த மோட்ரு செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துக்கிட்ட தான் இவங்க நின்றுருப்பாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு அண்ணா நீ அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வா லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே அங்கே தான் போகிறாங்க. இப்போ அப்படியே தண்ணி தெளிச்சா அப்படியே மெல்ல ஜிமின் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு சுகா தலை பயங்கரமாக வலிக்குது சுகா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா வந்து அப்படியே தடவி கொடுக்குறாரு. இப்போ அப்படியே சைடில் பார்த்தா அதாவது சுகா வந்து கால் பண்ணியிருப்பார். இப்போ பார்த்துட்டு இவன் எதுக்கு மிஸ்டு கால் கொடுத்துருக்கான். ஆமாம் பசங்க எல்லோரும் எங்கே அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா பின்னாடி டே மட்டும் தான் வரேன் வேறு யாரும் வரல. இப்போ டே கிட்டே பார்த்துட்டு டே மற்ற எல்லோரும் எங்கப்பா அப்படின்னு சொன்னேன். பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் டேயே திரும்பி பார்க்குறேன் பின்னாடி யாரையுமே காணும். பார்த்துட்டு என்னாச்சு இல்லை சுகா மிஸ்டு கால் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே என்ன பண்ணுறான்னா சரி வாங்க அந்த சைடு நடந்து போய் பார்க்கலாம் அவங்க அங்கங்கே இருக்காங்களா ஏதாவது பிரச்சனையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தால் அந்த மோட்டர் பம்பு செட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தான் அவங்க 3 பேரும் இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே தெரியலப்பா திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜிமின்மா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பாட்டியும் கூட தானே வந்திருப்பாங்க. இவங்க பாட்டி அப்படியே பக்கத்தில் வந்துட்டு என்னடியா கண்ணாச்சு அப்படின்னு சொன்னோன்னே தெரியல பாட்டி தலை ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. ஜிமினோட கையை பிடிச்சி பார்த்தா அட பேராண்டி நீ குழந்தை இருக்கிறப்பா அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பாட்டி வந்து அப்படியே சொடக்கெடுப்பாங்கல்ல தலையை சுற்றி அந்த மாதிரி எடுக்கிறாங்க. பார்த்துட்டு என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவங்க அம்மா போயன் உன் பையன் குழந்தை இருக்காண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இப்போ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சுகாவை பார்த்தா சுகாவை வந்து கண்ணிலேருந்து லைட்டாக டிஎஸ் வர்றதுக்கு நிற்கிது. இப்போ அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அவனுக்கு வந்து நார்மலாக நிற்கிறான். இப்போ அப்படியே கீழே இறங்கி சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் பார்த்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே தேங்க்யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவனுமே கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இவன் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ரொம்ப நேரம் வீட்டில் வெளியே இருக்க வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு அப்படியே எல்லோரும் போகிறாங்க. இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இது வந்து பக்கா கிராமம். இவங்க வந்து வீட்டு ஸ்டே பண்ணியிருக்கிறாங்கள அது வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி இவங்க வந்து பஞ்சாயத்து தலைவரோட வீடு இருக்குது. அதுவுமே நம்ம டேயோட ஃப்ரெண்டு தான். அதாவது இவங்க வந்து குடும்ப கோயில் அப்படிங்கிறதுனால அடிக்கடி இங்கே வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் நம்ம டேயோட ஏஜ் அப்படிங்கிறதுனால நம்ம பெரிய வீட்டு பசங்க எல்லாமே அப்படியே ஒன்றா விளையாடுவாங்க. அதில் வந்து நம்ம டே வந்து அந்த பஞ்சாயத்து தலைவரோடைய பையன் கூட ரொம்ப ஃப்ரெண்டு அவள் எப்போம்லாம் இவங்க கோயில் திருவிழாக்காக இங்கே வரானோ அப்போம்லாம் அவன் கூட ஜாலியாக விளையாடுவான். அந்த மாதிரி இன்றைக்குமே அவன் வந்து போய் அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கும் போச்சுல. இப்போ அங்கே திருவிழாவில் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் அப்படி நின்று பார்த்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறவு வெளியே வந்து ஒரு ஆலமரம் மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்துருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் அந்த பஞ்சாயத்து தலைவரோட பையன் பேர் வந்து பீட்டர். ஓகேவா பீட்டர் வந்து என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஃப்ரெண்டு இன்னொரு பையனை கூட்டிக்கிட்டு தனியாக சைடில் வந்து நின்று அவன் பேசிகிட்டு இருக்கிறான். மச்சான் நானும் இவனை எப்படியாவது ஒரு நாளாவது அடைஞ்சிடலான்னு பார்க்குற முடிய மாட்டுக்குடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். அப்போ இவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடா சொல்கிற உனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்குற என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே மச்சான் பிடிச்சிருக்குதாவா இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் தெரியுமா அவனை ஏதாவது பண்ணணும் மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே மச்சான் இன்றைக்கி நைட்டு கச்சேரி இருக்குது கண்டிப்பாக கச்சேரிக்கு எல்லோரும் வருவாங்க. நீ ஒன்று பண்ணு இன்றைக்கி நைட்டு எப்படியாவது அவன் அடைஞ்சிட்டான்னு வை உங்கள் அப்பாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா சொல்கிற ஆமாம் மச்சான் ஆனால் எனக்கு அவன் ஒரு நைட்டுக்கு தானடா வேணும் ஆனால் அவன் லைஃப் லாங் இப்படிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போச்சுல மச்சான் அவன் சிட்டி பையன் தானே இதையும் எதையாவது சொல்லி எடுத்து டிவோர்ஸை கொடுத்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நடக்குமாடா நடக்கும் மச்சான் இன்றைக்கி நைட்டு மட்டும்
இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக கச்சேரி இருக்கிறனால கண்டிப்பாக இங்கே ஜூஸு மோர் ஏதாவது சைடில் கொடுப்பாங்க, அதில் அவன் குடிக்கிற ஜூஸில் மட்டும் எதாவது கலந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவன் பார்த்துட்டு சரி மச்சான் இந்த பிளானை இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இப்போ பீட்டர் வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே பீட்டர் பார்த்துட்டு மச்சான் ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டுடா அப்படின்னு சொன்னோன்னே என்னடா இதுக்கு மேலே உனக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லைடா இவன் மாமங்கார ஒருத்தன் இருக்கான்டா, அவன் பேர் ஜங்குக், ஆனால் அவன் குறுக்க வருவானாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இங்கே பாரு நீங்கள் வந்த நேரத்துலேருந்து நான் பார்த்துட்டேன், ஜங்குக்கும் வீக்கும் செட்டே ஆகலை, 2 பேரும் எலியும் பூனையும் கணக்கில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் ஒரு வேளை எதையாவது ஒன்று சொல்லியா தடுத்தா கூட அவன் சண்டை போட்டுட்டு கண்டிப்பாக இங்கே வந்துடுவான், எது சொன்னாலும் சரி அவன்லாம் நம்பவும் மாட்டான், எதுவும் சொல்லவும் மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கரெக்ட் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே போகிறாங்க. இதெல்லாம் சைட்லேருந்து ஜெய்கி கேட்டுட்டு தான் இருக்கிறான். இப்போ கேட்டுட்டு என்ன இவன் இன்னும் அட்டங்கலையா, போன தெருவுக்கு வந்த டைமே இவன் கழுத்து பிடிச்சி விட்டுட்டு போனேன், இன்னும் இவன் அட்டங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீக்கிட்ட அவன் பேசலாங்கிற மாதிரி பக்கத்தில் போகிறான். இப்போ அதை பீட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ பீட்டரை பார்த்து அப்படியே முடிச்சுக்கிட்டு உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னானே. எதுக்கு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிற, மூடிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு உன் கூட பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி டப்புன்னு இழுக்கிறான். அவன் பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேக்கியோட கையை அப்படி தட்டி விட்டுடுறான். இப்போ அப்படியே ஜேக்கி டென்ஷன் ஆயிடுச்சு, கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேக்கி என்ன பண்ணுறான் விட்டுட்டு அப்படியே போங்கிறது போயிடுறான். இப்போ அப்படியே போனால் ஜிமின் பக்கத்தில் தான் அவன் போய் நிற்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு என்ன குழந்தனாரே என்ன கொஞ்சம் கோவமாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டானே. என்னாச்சுடா அவன் எக்கடும் கெட்டு போனால் போகிறான், எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சிக்கிட்டே இருக்கிறான். இப்போ பார்த்துட்டு என்னடா ஆச்சு இப்போ இதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கிறான், பதிலே சொல்லலை. இப்போ பார்த்துட்டு டேய் ஜேகே என்னை பாரு கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னா என்னாச்சு மறுபடியும் நீயும் வீயும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னா சண்டையெல்லாம் ஒன்றும் போடலை அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் ஏன்டா டென்ஷனாக இருக்க அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீட்டர் என்னெல்லாம் சொன்னானே எல்லா விஷயத்தையும் ஜிமின்கிட்ட சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படி ஷாக்காக பார்த்துட்டு என்னடா சொல்கிற, எனக்கு அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்ட போய் இங்கே வா உன்ட்டு கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பான்ல. அப்போ வந்து அவன் கொஞ்சம் முடியாது என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசியிருப்பான்ல. இதெல்லாமே ஜிமின்ட்டு சொன்னோன்னே இவன் இதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்குறான், ஒரு விஷயத்த சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை, எக்கன்னு கேட்டு போனால் போயிட்டு போட்டு எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே நீ விட்டுருவியா அவனை அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவன் பார்த்துட்டு இங்கே பாரு அவன் கேட்க மாட்டேங்கிறான்ல, நீ ஒன்று பண்ணு மோதிரம் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கையில் இருந்து 2 மோதிரத்தை கையில் கொடுக்குறான். இப்போ பார்த்துட்டு ஜிமின் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னானே. பாரு நான் சொல்கிறதெல்லாம் அவன் நல்லதுக்காக தான், இப்போது நீ மட்டும் இதை அவன் கையில் போட்டு விடலன்னு வையன், அவன் நீ சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டான். இப்போ நீ இதை போட்டு விட்டேன்னு வையி கண்டிப்பாக டென்ஷனாகி அவன் வீட்டுக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் நைட்டு கூட அவன் வெளியே வர மாட்டான், அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கோடா அப்படின்னு சொன்னானே. ஐயோ ஜிமின் அது எப்படி செட் ஆகும், அவனுக்கும் என்னை பிடிக்காது எனக்கும் அவனை பிடிக்காது, உனக்கு அவனை பிடிக்காதா அப்படின்னு சொன்னானா. அவன் அப்படியே பார்க்குறான். டேய் சின்ன வயசுலேருந்தே நான் ஒன்று பார்த்துட்ருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்தே உன் அண்ணனை எவ்வளோ ரசித்து பார்த்தேனோ அதே மாதிரி நீ வீயை ரசித்து பார்க்குறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உன் மனசில் வீ எப்பத்துலேருந்து வந்தாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன் நீ வீயை லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னானே. அது ஜிமன் இங்கே பாரு நான் இப்போ தான் உனக்கு அண்ணி, இதுக்கு முன்னாடி நான் உன் ஃப்ரெண்டு, ஏன் எனக்கு தெரியாத என் ஃப்ரெண்டு மனசில் என்ன இருக்குன்னு, அதனால் நீ எதையும் பற்றி யோசிக்காத போய் போட்டு விட்ரு அப்படின்னு சொன்னானே. இதெல்லாம் செட் ஆகுமா, அதெல்லாம் ஆகிக்கிடும், ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே கேட்டால் உனக்கு விஷயத்த நம்ம சொல்லிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கையில் மோதிரம் போட்டு விடுறதுக்கான எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்குது, போய் போட்டு விடு அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மோதிரத்தை பார்த்துட்டு அப்படியே நேராக பார்க்குறேன். நேராக பார்த்தா அங்கே வீ தான் சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ பீட்ரு என்ன பண்ணுறான்னா அப்படியே பக்கத்தில் போய் ஏதாவது அவனை லைட்டாக டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பக்கத்தில் வரான். பக்கத்தில் வந்து அப்புறம் வீ லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்குது, படித்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொன்னேன். இன்னொரு 5 எக்ஸாம் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிட்டேன்னா அப்புறம் 3rd இயர் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓ நைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பேசி சிரித்து அப்படியே பக்கத்தில் வந்து அவனுடைய ஷோல்டரில் அப்படியே கை போடுறதுக்கு வரான். இப்போ அப்படியே அவன் ஷோல்டர்கிட்ட அவன் கையை எடுத்துகிட்டு போகும்போதுல கரெக்டாக ஜேக்கே வந்து அந்த கையை தட்டி விட்டுட்டு இப்போ கையில் வந்து அவன் வெய்யோட கையை அப்படி டைட்டாக பிடிக்கிறான். டைட்டாக பிடிச்சிட்டு என்ன பண்ணுற கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னானா.
விடலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க அதாவது அவன் கையில் வச்சுருந்த ரிங் எடுத்து அப்படியே கையில் போட்டு விட்டுட்டு டைட்டாக பிடிச்சி கிஸ் அடிச்சிடுறான். பதில் அதாவது வீக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவன் ஷாக்காக பார்த்துட்டு அப்படியே கிஸ்ஸை விட்டுட்டு நீ தான் என் புருஷன், நான் தான் உன் புருஷன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கையை காட்டிட்டு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரலை அப்படியே காட்டிட்டு அவன் ரிங் போட்டுட்ருப்பான்ல அதை காட்டிட்டு அப்படியே அங்கே தான் போகிறான். அதை ஷாக்காக பார்த்துட்ருக்குறான். இப்போ சைடில் இருக்கிறவங்கலாம் அப்படியே எல்லாருமே அப்படி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரி இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட செகண்ட் பார்ட் வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அது காமராஜரோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லலாம் பாட்டு போட்டு விட்டுட்டாங்க. பட் அதனால் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. பட் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலை. அதனால தான் இந்த ஸ்டோரி வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. அண்ட் இது ஒருத்தவங்க வந்து ரிக்வஸ்ட் கேட்ட ஒன் ஷாட் தான். அண்ட் அவங்களுக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் தர்ஷினி ஐ எம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுடா. அண்ட் நான் செகண்ட் பார்ட்டை வந்து உடனே நான் போட்டுடுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ ஆர்மீஸ்.